அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு மேஜிக்கல் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜூஸ் என்னன்னா பிசிசி ஜூஸ் தாங்க. எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த ஜூஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி தான். இது ஸ்கின்னை நல்லா பிரைட்டனும் பண்ணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸுங்க. ஹீமோகுளோபினையும் இன்க்ரீஸ் பண்ணும். இது சூப்பரான ஒரு மேஜிக்கல் ஜூஸ். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு பொருட்கள் தான். ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, நல்ல பெரிய பீட்ரூட் இது. இந்த சைஸ் பீட்ரூட்டுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஏபிசி ஜூஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் சேர்ப்போம். கேரட், பீட்ரூட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சேர்ப்போம். ஆப்பிள் நம்ம எல்லாராலையும் வாங்க முடியாது. பட்ஜெட்டும் ரொம்ப ஜாஸ்தி தான். அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டை தேங்காய் எல்லார் வீட்லேயும் இருக்கும். தேங்காயில் இல்லாத பலன்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் தேங்காய். தேங்காய் பால்லாம் குடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் நமக்கு சரியாகும். குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சர்க்கரை, ஹனி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனிப்பும் தேவைப்படாது. இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய துண்டு தேங்காய் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்த கேரட்டுக்கும் பீட்ரூட்டுக்கும். நீங்கள் தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியா. நீங்கள் ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த அரைமுடி தேங்காய் கூட சேர்க்கலாம். ஆனால் பெரியவங்க சேர்க்குறதா இருந்தால் ஒரு துண்டு தேங்காவே போதும் தான். இதுக்கப்புறம் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் தண்ணி. தேங்காய் உடைச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லா நாளும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. தேங்காய் உடைக்கும் போது மட்டும் தான் அந்த தண்ணி கிடைக்கும். இது இருந்தால் இதையும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட், பீட்ரூட், தேங்காய்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக தேங்காயும் நான் சேர்க்க போகிறது கிடையாது. இல்லை ஒரே ஒரு துண்டு தேங்காய் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். தேங்காயோட அளவு உங்களுக்கு ஏற்றப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும், குழந்தைகளுக்குலாம் கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா. நான் இப்போ ஒரே ஒரு துண்டு தேங்காய் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஒரு துண்டு தான் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்தேன் கேரட், பீட்ரூட், தேங்காய் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக தான் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய துண்டு தேங்காய் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைக்கணும். இப்போது நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஜூஸ் இருந்தால் ஜூஸரில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் நார்மலாக எல்லா வீட்லேயும் இருக்க பெரிய மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரைக்க போகிறேன். இது எப்படி அரைக்கணுன்றதையும் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். பொடியெல்லாம் கட் பண்ணல, ரஃப்பாக தான் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸியில் சேர்த்துடலாம். கேரட், பீட்ரூட், தேங்காய் இந்த மூணையுமே நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்படி அரைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே அரைப்படும். நீங்கள் உடனே தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ஒரு சில பீஸ் அரைப்படாது, அப்படியே பெரிய பெரிய பீஸாகவே இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பல்ஸ் மோடில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு 5 தடவை பல்ஸ் பண்ணுங்க. இப்போ பல்ஸ் மோடில் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய பீஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்படி எடுத்து விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் தேங்காய் தண்ணி, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பெரிய பீஸும் இல்லாமல் அரைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சு தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி மட்டும் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இதே அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ தேங்காய் தண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி எடுக்காமல் ஜூஸ் மட்டும் வேணுன்றதுக்காக, நல்லா திக்கான ஜூஸ் வேணுன்றதுக்காக தண்ணி கம்மியாக சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு ஜூஸ் நிறையா வேணும்னு வச்சிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை கண்டிப்பாக வடிகட்டி தான் பசங்களுக்கு கொடுக்கணும். அதனால் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டிக்கலாம். எந்த அளவுக்கு திக்காக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இதை வாரத்துக்கு 4 நாள் குடிச்சிங்கனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நீங்கள் டெய்லி குடிக்கக்கூடாது. டெய்லி குடிச்சிங்கன்னா பீட்ரூட் டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் டெய்லி எடுக்காமல் வாரத்துக்கு 4 நாள் எடுத்துக்கிட்டேன்.
2 மாதம் குடித்தேன். ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. பசங்களுக்கும் ஹீமோகுளோபின் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காலைல சில பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. ஒரு சில பேர் காலங்காத்தால் வந்து கிளம்புவாங்க. ஒரு 7 7:30க்கெலாம் ஸ்கூல் கிளம்புறவங்க வந்து டிஃபன் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தா போதும், நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கும். நம்ம சர்க்கரை எதுவுமே இதில் சேர்க்கல, ஆனால் எதுவுமே தேவையில்லை. நம்ம எடுத்துருக்க எல்லா பொருட்களுமே இனிப்பு இருக்கும். அதனால் இந்த ஒரு ஜூஸே போதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.